வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். பொரிச்ச மீன் மேலே இந்த ஒரு பொடியை தூவி சாப்பிட்டு பாருங்கள். எத்தனை மீன் உள்ளே போகுதுன்னு உங்களுக்கே தெரியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த பொரிச்ச மீன் மேலே மலைச்சாரல் போல் இந்த ஒரு பொடியை தூவி சாப்பிட்டிங்கன்னா எத்தனை மீன் உள்ளே போகுதுன்னு கணக்கே தெரியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த பொரிச்ச மீன் மேலே பொடியை தூவிட்டு கூடவே லெமனையும் பிழிஞ்சு விட்டுட்டு ஆனியன் பொரிச்ச கருவேப்பிலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சொல்லவே முடியாதுங்க. நாக்கில் அப்படியே 5 நாள் வரைக்கும் கூட இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த 2 ரெசிபியையும் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கிளி மீன் தாங்க எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 கிலோ அளவுக்கு இந்த மீன் இருந்துச்சு. இந்த மீனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே மசாலா உதிராமல் மீன் பொரிக்கணும்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்ததுக்கப்புறம் மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மசாலாவை நல்லா லூஸான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்படலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் மசாலாவை தடவிடலாம். மிஸ் பண்ணாமல் இந்த மீன் வறுவலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மீன் வறுவலோட அந்த பொடியை தூவி சாப்பிட்டிங்கன்னா அடடடா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க இனிமேல் இந்த மாதிரி மீன் வறுவல் தான் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா மீன்லேயும் மசாலாவை நல்லா தடவியாச்சு. இப்போ இந்த மீனை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். அப்போ தான் மீன் வறுவல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பொறுமையாக கலர் மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே பேன்லேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 துண்டு பட்டையை நல்லா தூளாக உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாதிரியும் வந்துருச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மறுபடிக்கும் அதே பேன்லேயே ஒரு 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் உடனே இதை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து நம்ம காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 9 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வரமிளகாயை சேர்த்து நல்லா பொறுமையாக இதோட நெடி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அந்த பேன்லேயே நம்ம 4 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகணுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கையில் எடுத்து இந்த மாதிரி தூள் பண்ணி பாருங்கள். நல்லா உடையணும். இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை பிளேட்டுக்கு மாற்றி இது எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஆறி வந்திருக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கங்க. அதோட கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு. உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபைன் பவுடரை அரைக்கவே கூடாது. நல்லா கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா தான் நம்ம பொரிச்ச மீன் மேலே இதை தூவி சாப்பிடும்போது மீன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு இந்த பொடியை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஒரு தடவை அரைச்சி வெளியில் ஸ்டோர் பண்ணாலே போதுங்க. 6 மாதத்துக்கு இது கெட்டு போகாது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மீன் பொரிக்கும் போது இந்த பொடியை தூவி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ மீனும் 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இது கூடவே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீன் மேலே எடுத்து ஊற்றி விடுங்க. அப்போ தான் மேலே இருக்க மசாலாவும் கொஞ்சம் கூட உதிராமல் உங்களுக்கு மீன் வறுவல் நல்லா சூப்பராக வருங்க. ஒரு பக்கம் மீன் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்ததும் இன்னொரு பக்கத்துக்கு பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே எண்ணெய் எடுத்து விட்டு எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மீன் வறுவல் அருமையாக ரெடி ஆயிருங்க. கரண்டி வச்சு பொறுமையாக திருப்புங்க. இந்த மாதிரி எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அழகாக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எண்ணெயும் அதிகமாக இழுக்காமல் எந்த அளவுக்கு சூப்பராக மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோன்னு. இதே மாதிரியே எல்லா மீனையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொரிச்ச மீன் கூட ஆனியன், லெமன், பொரிச்ச கருவேப்பிலை நம்ம அரைச்ச பொடியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.